ஐயோ, இன்னும் சம்பளம் போடலையே. மாச கடைசியில் 2 பண்டிகை இருக்க. ஆசைகளோடு இருப்பதே துன்ப நிலை, ஆசைகளை துறப்பதே இன்ப நிலை. கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே, எதிர்கால கனவில் மிதக்காதே, நிகழ்காலத்தில் உன் கவனத்தை செலுத்து. காசே இல்லைன்னு போய் ரஜினி படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இது சூப்பர் ஸ்டார் சொன்ன டைலாக்ஸ் கிடையாது, புத்தர் போதனைகள்ல ஒரு சில. இது திருநாள் திருவிழா விசாக தின சிறப்பு நிகழ்ச்சி. வசனம்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா இந்த போதனைகளை வச்சு மட்டும் வாழ்க்கையை நல்லபடியா வாழ முடியாது பாஸ். நீங்க உங்க உடல் நலத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். என்ன படைக்கிறியா? நான் உங்களை போய் எப்படி சொல்லுவேன்னா, நீங்க இப்படிதான் அழகா கியூட்டா இருக்கீங்க. நான் அதை பத்தி பேசல. சமீப காலகட்டத்துல மக்கள் ரொம்பவே உடல் நலத்துக்கும் அவங்களுடைய உடற்பயிற்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலக அளவுல 37 விழுக்காடு அதிகமான ஜிம்ஸ் திறக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூர்ல மட்டுமே 70 விழுக்காடு அதிகமா மக்கள் வந்து ஜிம்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. பரவாயில்லையே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றீங்க. வெரி குட். அதனால தான் இன்று நம்ம நிகழ்ச்சியில 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க தான் புனிதா, சைலஜா மற்றும் ஷாரன் ஷோபனா. ஹலோ, வணக்கம். சரி, 3 பேர்கிட்ட காமன் क्वेश्चन என்னன்னா, இப்ப பெரும்பாலான நேரத்துல பெண்கள் ஏதாவது ஹெவியா தூக்கப்படாலே ஐயோ தூக்காதீங்க, அது ஆண்கள் வந்துட்டு தூக்காதீங்க பேபி, இடுப்பு பிடிச்சிக்கும், நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. இல்ல நம்ம பார்த்திருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவங்க 3 பேருக்குமே ஜிம்க்கு போயிட்டு நல்ல வெயிட் லிஃப்டிங் பண்ண பிடிக்கும். இந்த ஆர்வம் எப்படி வந்தது? புனிதா நீங்க சொல்லுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஆரம்பித்தேன். அப்போது என் பாடியோட அந்த சேஞ்சஸ்லாம் நான் பார்த்தேன், எப்படி மாறுது. நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் என் கூட யாரும் வரலையே. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ என்னோட லக்கேஜே ஒரு 25 கிலோ 30 கிலோ வரும். அதை தூக்கணும். ஸோ அதை தூக்குறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜிம்க்கு போகிறது, வெயிட் லிஃப்டிங் வந்து என்னோட டெய்லி லைஃப் ஹெல்ப் பண்ணியிருக்கு நிறைய விஷயத்தில். ஸோ எனக்கு ஹைக்கிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் போக பிடிக்கும். அதுக்கு வந்து லெக் எக்ஸசைசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து ஜிம்மில் வந்து இன்க்ளைன் வாக்கிங், இப்போ லெக்ஸ் டேக்கு வந்து லெக் ஒர்க் அவுட் அந்த மாதிரி செய்யும்போது என் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகுது. அதனால ஹைக்கிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது இட்ஸ் ஈஸியாக, எனக்கு இன்னும் இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. யாழ்னி இவங்க டேட் லிஃப்ட் தான் பண்ணுவாங்க. நான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன தூக்கி பாருங்க, டேட் தான். லிஃப்ட்லாம் பண்ண முடியாது. ஒரேடியா லிஃப்ட் மேலே. சைலஜா நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து எப்போதும் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஆர்வம் இருக்குது. ஸோ முக்கியமாக ஓடுறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஹைக்கிங் போகிறதெல்லாம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ஆனால் ஒரு வெல் ரவுண்டட் ஃபிட்னஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு கார்டியோ மட்டும் பத்தாதுன்னு நான் போக போக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் என்னோடய ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸில் ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங்கோ வெயிட் லிஃப்டிங்கோ நிறையா நான் கலந்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஈவன் நான் கார்டியோ பண்ணும்போது என்னோடய குவாட்ஸ், க்ளூட்ஸ் அதெல்லாம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக வெயிட் லிஃப்டிங் செய்ய ஆரம்பித்தேன். குவாட்ஸ் க்ளூட்ஸ் என்னதுமா? எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். அது அவங்களே சொல்லுங்க. குவாட்ஸ் இங்க, க்ளூட்ஸ் பின்னாடி. ஷாரன், நீங்க சமீபத்தில் நீங்க செய்கிற ஒர்க் அவுட்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இங்கே ஒரு பாடகின்னு தெரியும். பாடல இருந்து எப்படி வெயிட்டுக்கு போச்சு வெயிட் லிஃப்டிங்? அது ஆக்சுவலி நான் வந்து எப்போவுமே பண்ணுறது தான். நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண மாட்டேன். எதுக்கும் இப்போ சும்மா பொழுதுபோக்குக்கு போஸ்ட் பண்ணேன். சரி, இதுவும் வைரல் ஆகட்டுமே. இல்லை, நான் ஜிம் போகிறது எனக்கு பிடிக்கும். ஜஸ்ட் நார்மலாக ஒரு இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் சம்திங் தட் ஐ லைக். அண்ட் பெண்களுக்கு ஆக்சுவலி கார்டியோ மட்டும் பத்தாது. நம்ம வளர வளர நம்மளோட மசில் மேஸ் வந்து வி ஆக்சுவலி லூஸ் ஆகும் மசில் மேஸ். ஸோ ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் இட் இஸ் ஆக்சுவலி குட் பெண்களுக்கு. ஸோ ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் மை ஜிம் ரூட்டீன். யாழினி, நம்ம 2 பேரும் அவங்க ஒவ்வொருத்தரோடையும் ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணி பார்க்கணும். ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணா நம்ம தான் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் இருக்கு. சரி புனிதா, நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் ஹார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஜிம்க்கு போகிறனால நம்ம பாடி வந்து டோன் ஆகுது. ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மசில் குரூப் டார்கெட் பண்ணி செய்யும் போது நம்மளோட உடல் எப்படி மாறுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலி நம்ம ஸ்கின் இன்னும் நல்லா க்ளோவியாக இருக்கும். எக்ஸசைஸ் மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வந்து ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, நல்லா தண்ணி குடித்தா நம்ம முகம் வந்து இன்னும் பொலிவாக இருக்கும்.
க்ளோவியாக இருக்கும், ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம உடல் வந்து வெனிலா கேக் மாதிரி அவன்ல வச்சு சூடான அவன்ல வச்சா எப்படி அது ஹாட் ஆகுது அந்த மாதிரி தான் பாடி ஹாட் ஆக அப்படியே வெளியெல்லாம் ஹாட் ஆகும். நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசினா வந்ததுல இருந்து கேக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாராச்சும் இவருக்கு ஒரு கேக்க வாங்கிட்டாங்க. ஆமா இது பார்க்க லாக்கிங் பண்றாரு. சொல்லிட்டாரு கேக்குன்னு. சரி, இப்ப ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப சுலபம். ஆனா சில நேரங்களில் இப்போ எனக்கே பாருங்களேன், சரி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த உடற்பயிற்சி வந்து ஒரு பிரேக் எடுத்துப்போம். அது வந்து 2-3 நாள் ஆகும், அப்புறம் 2-3 மாதம் ஆகும். அப்படி சில நேரத்தில் மறந்துடும். அப்புறம் மறந்து ஒரு 20 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க சந்திச்ச சவால் என்ன? சைலஜா சொல்லுங்க. எனக்கு ஆரம்பத்தில் வெயிட் லிஃப்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து ஜிம்மில் அந்த வெயிட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அங்கே ஆண்கள் தான் நிறையா பேர் இருப்பாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்க மாட்டாங்க, இல்லாட்டினா ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஜிம்ஸில் வந்து இன்னும் நிறையா பெண்கள் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதெல்லாம் நான் பார்க்குறேன். ஸோ அது வந்து எனக்கு என்கரேஜிங்காக இருக்குது. சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே வந்து அவங்களோட ஒர்க் அவுட் ரூட்டீன்ஸ், ஃபிட்னஸ் டிப்ஸ், அவங்களோட ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க, ஈஸியாக செய்கிறதுன்னு கூட காட்டுறாங்க. ஸோ அங்கேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியுது. அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இப்போ நான் வந்து ஜிம்மில் ஒரு புது ருட்டீன் ட்ரை பண்ணுறதுக்கு கூட ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இப்போ ஜிம்குள்ளே போகும்போது நீங்கள் சந்திச்ச சவால் ஃபர்ஸ்ட் எது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது? யூஸ்வலி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஜிம் போகிறதுக்கு வந்து அந்த மோட்டிவேஷனை விட டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டிசிப்ளின், அந்த கன்சிஸ்டன்சி, அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் த எக்ஸைட்மெண்ட் with something that you like, of course நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது you will feel good about it. இந்த வெயிட் லாஸ்ல நீங்க உணவுன்னு வரும்போது என்னென்ன சவால்கள்லாம் நீங்க எதிர்நோக்குறீங்க, எப்படி சமாளிச்சீங்க? நான் முதல்ல வந்து வெயிட் லாஸ்னு வீட்டில் சொன்னாலே எங்கள் அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நான் அவங்க சமைக்கிற சாப்பாடு ஆமாம் ஸோ இதெல்லாம் வந்து நான் அம்மாட்ட சொல்லணும். இன்னும் நான் வந்து டயட் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி தான் ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன், காலைல ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன், இது ராத்திரிக்கு சாப்பிட மாட்டேன், 8 மணி மேலே சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வாக்குவாதம் வந்துச்சு. ஆனால் வந்து நம்ம ஒரு இதில் மீட் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து லஞ்ச் வந்து அவங்களோட சாப்பாடு சாப்பிடுவேன். பட் யூசி ரைஸ் சாப்பிடலாம், நம்ம அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் தான் நம்ம பார்க்கணும். லைக் போர்ஷன் கண்ட்ரோல். ஸோ சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, அது ஒரு நாள் சீட் டே இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம திருப்பி அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்ண விட்டால் அது வந்து அப்படி போயிடும். ஸோ இப்போ ஆமாம், ஒரு நாள் 2 நாள் நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டீங்க, ஓகே நெவர் மைண்ட். அப்போ அடுத்த நாள் வரும்போது யூ ஹேவ் டு ரீசெட் அகெயின். ஸோ அங்கே தான் அந்த டிசிப்ளின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பாடு விஷயங்களை வந்து அது ஒரு டயட்காக நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சே அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்மளோட ஹெல்த் ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது. கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய நோயெலாம் வரலாம். ஸோ அதெல்லாம் எப்படி தவிர்க்க முடியும்னா நம்ம வந்து சாப்பாடு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன சாப்பிட்றோம், எண்ணெய். ஸோ அது எப்படி நம்மளை ஹெல்த்தில் பாதிக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம ஒவ்வொரு இதுவும் நம்ம உடம்புக்குள்ளே போகிறத நம்ம கவனித்து தான் நம்ம சாப்பிடுவோம். அப்பனா அவங்க வீட்டுக்கு நான் போகக்கூடாது. அவங்க அம்மா வந்து சாப்பாடு கூட்டி நான் வந்து வாழ்த்து. ஷேரன், நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஒர்க் அவுட் ருட்டீன் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சுன்னு. ஆனால் சமீபத்தில் நீங்கள் ஒரு ஹைராக்ஸ் வந்து உங்களோட கணவர் கூட தான் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் பதிவு பண்ண ஒரு வீடியோ கூட ரொம்ப வைரலாக போச்சு. அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு அவர் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணுறது, உங்கள் பாண்டிங் எல்லாம்? அவர் பாவம், அவர் நல்லா கஷ்டப்படுது. அவருக்கு பழக்கம் இல்லையா? அவர் வந்து ஜிம்முக்கு கன்சிஸ்டன்டாக போவார். ஆனால் இந்த மாதிரி ஹைட்ராக்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு வந்து அவர் யூஸ்வலி ஹீஸ் அ வெரி சில் பர்சன். நான் ஜிம் போவேன், என் டைமில் ரூட்டீன் எல்லாத்தையும் செய்வேன், அப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு சில்லான பர்சன். அவரை கொண்டு போய் வெயிட் அண்ட் தூக்க வச்சு மனைவியில வந்து வீட்டு வேலையை செய்ய சொல்லுவாங்க. இப்போ என்ன ஹைராக்ஸ் வா டார்ச்சர் பண்றியாவா? நீங்க 2 பேரும் ஹைராக்ஸ் போயிருக்கீங்களா இல்லை போவீங்களா? நான் இல்லை, நான் போவேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போதைக்கு நான் இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகலை. ஏன்னா அதுக்கு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ட்ரைனிங் தேவைப்படுது. ஸோ எனக்கு ஒரு பார்ட்னரும் தேவைப்படுது. ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் நான் போகிறேன். அவ்வளோதான். ஹைராக்ஸ்லாம் இல்லை. நான் வந்து ஹைராக்ஸ் முதல் முறையாக போன வருஷம் நான் பங்கு பெற்றேன். ஸோ ஹைராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் சோலோவாக பண்ணுறது, இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர், ஒரு பட்டியோட செய்து டபுள்ஸாக செய்கிறது, இன்னொன்று வந்து
ஒரு டீமாக ரிலே மாதிரி செய்கிறது. அங்கே போய் ஒரு டீமாக பண்ணும்போது நம்ம வந்து பிரேக்கப் பண்ணி தான் செய்கிறது. எல்லோரும் வந்து ஒரு ரெண்டு ஸ்டேஷன்ஸ் பண்ணுவாங்க. நான் முதல் முறையாக ட்ரை பண்ணும்போது ஃபார்மர்ஸ் கேரி ட்ரை பண்ணேன், அந்த ஸ்டேஷன் ட்ரை பண்ணேன். அது வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டு ரொம்ப நாள் ஆமா ஸ்கேரி. அவங்க வந்து weight ரெண்டு வீக்ஸ் வந்து மூட்டை மாதிரி 2 கையில் தூக்கிட்டு ஐ திங்க் ஒரு certain distance நடக்கிறது, 200 meters நடக்கிறது. அது வந்து ஒரு 2 minutesலேயே முடிஞ்சிட்டு. என்ன அறியாமலே நான் ஒவ்வொரு வாரமும் ஹைராக்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சொல்றீங்க? இப்போ பசாருக்கு போகல, மார்க்கெட் போகல, எங்க அம்மா கூட வந்து நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வருவேன். அதுவும் ஒரு மாதிரி வெயிட் ட்ரைனிங் தானே. அது ஒண்ணு மட்டுமா ஹைராக்ஸ்ல இருக்கு? ஹைராக்ஸ்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா? 8 ஸ்டேஷன் இருக்கு. சரி, நம்ம என்ன செய்வோம், அடுத்த வருஷம் நம்ம 2 வருஷம் நம்ம பங்கு பண்றோம், ஹைராக்ஸ் பண்றோம், ஃபிட்னஸ்ல ராக் பண்றோம். என்னன்னா முக்கியமா கோல்ஸ் தேவை, சரியான இலக்கு தேவை. அந்த கோல் இருந்தால் தான் நம்ம அடைய முடியும். அந்த மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் சில கோல்ஸ் வச்சுருந்துருப்பீங்க, அந்த கோல்ஸை அடைஞ்சிட்டிங்களா வினிதா? ஆரம்பிக்கும் போது நான் வந்து வெயிட் லாஸ் தான் பண்ணணும்னு ஆரம்பித்தேன். ஸோ நான் போன வருஷம் வந்து ஒரு 12 கிலோ இழைச்சிட்டேன், குறைச்சிட்டேன். ஸோ குறைச்சி நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து அது ஒரு ஏன்னா செய்ய அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இதாக மாறிடுச்சு. ஆமாம், நான் ஏன் வந்து வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஏன்னா எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை. நான் வந்து வெயிட் கெயின் பண்ணும்போது எனக்கு நானே அழகாக இல்லைன்னு தோணுச்சு. ஸோ மேக்கப் எல்லாம் போடும்போது எனக்கு பிடிச்ச அவுட்ஃபிட்டில் என்னால் போட முடியாது. ஸோ அப்படி யோசிக்கும் போது நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இன்னொரு ஆளை வந்து அழகாக்கி அவங்கள கான்ஃபிடென்ட் ஆக்கணும். ஆனால் என்னாலே கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியலன்னா நான் எப்படி இன்னொரு ஆள் அழகாக கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஆரம்பித்து யோசித்து நான் வந்து என்னையே மாற்றிக்கிட்டேன். சைலஜா, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து என்னோட லாங் டேர்ம் கோல் என்னன்னா இஸ் டு ஏஜ் வெல் அண்ட் ஸ்ட்ராங். 50-60 வயசில் கூட சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன். ஸோ அப்போ அதனால் இந்த மாதிரி ஹைராக்ஸ் போன்ற இவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால என்னோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னை மோட்டிவேட் பண்ண வைக்குது. ஸோ ஒரு டார்கெட் வச்சுருந்தா அதுக்காக நம்ம வந்து இன்னும் டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உதவுது இந்த மாதிரி ரேஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல. சரி, உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்குன்னு தெரியும். மியூசிக்கில் கோல் இருக்கு, ஃபிட்னஸில் கோல் இருக்கு. நம்ம கேட்குறது நம்ம சொல்கிறது மெயின்லி வந்து உங்களுடைய இந்த ஃபிட்னஸ் கோல். ஃபிட்னஸ் கோல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம வந்து சும்மா வெயிங் ஸ்கேலில் போய் நிற்கும்போது அந்த வெயிட்டை மட்டும் பார்க்காம உள்ளுக்கு இருக்கிற அந்த உடல் நலம், தட் மீன்ஸ் எத்தனை ஃபேட் பர்சன்டேஜ், யூனோ விசரல் ஃபேட்ஸ். இதனால தான் இப்போவுமே சில கொழுப்பு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கே கொழுப்பு, எஸ் அதுதான் இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வருது வந்து அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. நிறைய பேர் வெளியே ஆரோக்கியமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஆனால் விசரல் ஃபேட்ஸ் 9ல் இருக்கும், 11ல் இருக்கும், யூனோ. ஸோ அதை தான் வந்து குறைக்கிறதுக்கு வந்து குறைச்சி ஹெல்த்தியாக இருக்கணும்னு அதுதான் இட்ஸ் மை மெயின் எய்ம். இவங்க 3 பேருமே இந்த வெயிட் லாஸ் பற்றி, வெயிட் லிஃப்டிங் பற்றி, உடல் ஆரோக்கியத்தை பற்றி நல்லா அதிகமாகவே பேசிட்டாங்க. ஸோ தெரியுது, எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குன்னு தெரியுது. ஆனால் இந்த நாலேஜ் தான் நம்ம அடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம். 2 இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நாலேஜை டெஸ்ட் பண்ண போகிறோம், ஸ்ட்ரென்த்தையும் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது திருவிழா விசாக தின சிறப்பு நிகழ்ச்சி. இது திருவிழா விசாக தின சிறப்பு நிகழ்ச்சி. சரி, உங்க 3 பேர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, இந்த கேலரி இன்டேக்னு சொல்வீங்களே, உங்களுடைய ஒவ்வொரு நாளும் கேலரி இன்டேக் எவ்வளோ நீங்க சொல்லுங்க? 1007. நீங்க? அது ஆக்சுவலி நான் கால்குலேட் பண்ணுறது இல்லை, ஆனால் ஒரு 2000 ஸ்டாண்டர்ட். சரி, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. இது லாஸ்ட் வீக் தான் எடுத்தேன். 1441. வா, இவ்வளோ ப்ரிசைஸா இருக்கு. 1441. சரி, உங்க வீட்டு யூனிட் நம்பர் அது? இல்ல 1441. அது கொஞ்சம் ஏறிட்டு டைடுவியா இருக்கணும். இப்போ நம்ம கேலரிஸ் பத்தி தான் கேள்விகள் கேட்க போறோம். சரிங்களா? நாங்க வந்து உணவுப் பொருட்களோட பேர் சொல்லுவோம், நீங்க அதுல எவ்வளவு கேலரி இருக்கு அப்படின்னு சொல்லணும். யார் ரொம்ப க்ளோசஸ்டோ அவங்க தான் வின்னர். ஓகே, முதல் உணவு இல்ல ஒரு பானம், தேத்தாரை. தேத்தாரை எத்தனை கேலரிஸ்? நல்ல சுட ஆவி பறக்க. ஜஸ்ட் கெட். ஓகே,
ஓகே 3 பேர் காட்டுங்க. I ஓகே don't know. 350 350 ஏதோ ஒண்ணு எழுதுங்க. 300. நான் கொஞ்சம் ரொம்ப நீங்க? குறைவா போட்டிருக்கேன். வாவ் Oh, you're on point. 1 point 180. Point. இது வந்து நார்மல் தேத்தாரை, எக்ஸ்ட்ரா சுகர் இல்ல. ஓகே அடுத்து கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கோழி பிரியாணில கோழி இருக்கும், அந்த சோறு நல்ல மசாலா போட்டு நெய் இருக்கும், தம் பண்ணி, நெய். நெய் கொஞ்சம் தக 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 தக. வெங்காயத்தை அது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சேரும் அந்த கேலரியில. 850 400 நீங்க வந்து 560. ஓகே ஷைலஜா நமக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரணும். நீங்க வாங்கி கொடுங்க எனக்கு. இதை நீங்க சரியான பதில். 750 ல இருந்து 900. 1000 வரை ஓகே தோசை, தோசையில வெறும் தோசை, மசாலா தோசை முட்டை தோசை அதெல்லாம் கிடையாது, வெறும் தோசை. கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் அது மேல, கிறிஸ்பியா இருக்கணும். நம்ம நான் ஆர்டர் பண்ற மாதிரி கேட்கிறேன். தோசை 80 நீங்க எடுங்க. 160 சைலஜா தோசை போட்டுட்டு இருக்கீங்களா? 280 இல்ல நீங்க தான் வந்து க்ளோசஸ் அகைன். இட்ஸ் ஒன். நீங்க ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டீங்க. 100 to 150. அடுத்தது ஓகே ரொட்டி பராட்டா. அதெல்லாம் நான் calculate பண்ணல. ஓகே 280 350 250. யூ ஒன் சைலஜா. அடுத்து வந்து இப்ப வெஸ்டர்னுக்கு போக போறோம். சிக்கன் பர்கர், நார்மல் பர்கர். நல்ல பேன் கிரில் பண்ணலாம். ஓகே பேன் கிரில் பண்ணிட்டு அப்புறம் 400 போட்டிருக்கீங்க. சைலஜா வந்து 550, நீங்க வந்து 280. இவங்க வந்து 50 கம்மியா சொல்லிருக்கீங்க, அவங்க 50 ஏத்தி சொல்லிருக்காங்க. சோ நீங்க தான் சரியான பதில். 450 to 600 கேலரிஸ். ஓகே சரி அடுத்து அடுத்து பிக் பொட்டேட்டோ. ஸ்டார்ச் இருக்கறனால கொஞ்சம் கேலரி அதிகமா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்பா 160 என்னது? 160 120 தெரியல. 300. நீங்க பாத்துட்டீங்களா நீங்க? ஏய், பாத்தீங்களா? எப்படி சொல்றீங்க எக்ஸாக்ட்டா? Exactly. எக்ஸாக்ட்லி பார்க்க முடியும் இங்க இருந்து. 110 to 160. கரெக்ட். அவங்க கரெக்ட் தான். ஆமா. நீங்களும் கரெக்ட் தான். 120. அங்க இருக்கீங்க. சரி 3 பேருமே நம்ம கேக்குற இந்த உணவுகளுடைய கேலரி சொன்னீங்க. அதிகமா புள்ளிகளை பெற்றவர் புனிதா. இதுல நிறுத்து. கேலரி குயின். ஓகே இப்போ அடுத்த போட்டிக்கு போலாமா? ஆமா அடுத்த போட்டி. அடுத்த போட்டியில இது எத்தனை கேஜி? இவ்வளவுலாம் நீங்க கஷ்டப்பட்டு தூக்க தேவையில்ல, அது அவ்வளவு வெயிட்டே கிடையாது. என்னது 4. சரி இந்த வெயிட் என்ன செய்ய போறாங்க? மூக்குல இடிச்சுக்கோ அப்படியே. இது வந்து ஒரு 5-6 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இதுல வந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க யாரு ரொம்ப அதிகமான பைசெப் கர்ல்ஸ் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். போன ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சனால நீங்களே இப்ப ஆரம்பிங்க. இது அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஓகே 1 2 3 கோ. 1 2 3 4 5 ஜிம்ல பண்ற மாதிரி பண்றாங்க. 7 8 9 10 11 12 13 இன்னும் 5 வினாடிகள் தான் இருக்கு. 14 15 ஓகே 30 செகண்ட்ஸ். 50 15 செஞ்சுட்டாங்க பைசெப் கர்ல்ஸ். ஓகே ரெடி 1 2 3 கோ. 1 2 3 5 6 7 8 9. இங்க ஹாஃப் கர்ல்ல வரை செய்றாங்க. ஓகே ஷைலஜா அடுத்த கைக்கு மாத்திக்கலாம் வேணாம். ஷைலஜா சசனேகர். 12 ஓகே 30. நேரம் முடிய போகுது and stop. 14 14 பரவாயில்லையே, ஒரு இதுதான் மிஸ். ஸோ ஷேரன் இப்ப பாடிக்கிட்டே செய்ய போறாங்க. நேரம் இப்பொழுது ஆரம்பம். Oh my baby, நீ லேடி உன்னை பார்த்தாலே நெஞ்செல்லாம் பத்திக்கிச்சு. Oh my baby, காதல் கேடி கிட்ட வந்தாலே எவ்வளோ சிக்கிக்கிச்சு. Oh my baby, நீ லேடி பார்த்தாலே நெஞ்செல்லாம் பத்திக்கிச்சு. Oh my baby, காதல் கேடி வந்தாலே எவ்வளோ சிக்கிக்கிச்சு. டைம் ஃபினிஷ். 16 பண்ணிருக்காங்க. 16 பண்ணிட்டீங்க பாடிக்கிட்டே. சூப்பர். பாடிக்கிட்டியா? வாவ். இந்த ரவுண்டோட வின்னர் வந்து ஷேரன் ஷோபா. ஷேரன் வாழ்த்துக்கள். நன்றி.
சிங்கப்பூர் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எஸ் பாஸ்கர். உங்களோட பேசணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தோடு வந்திருக்கேன். என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு யாழினி வந்திருக்காங்க. அவங்க ஏதோ சொல்லணும்னு பிரியப்பட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே நான் ஆரம்பிச்சிட்டேன் வழக்கம் போல். நான் முந்திரி கொட்டை. சரி, அதை விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவரை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுறேன். தலைவர்னா இப்படி இடுப்பில் கை வச்சிருப்பாரு, தளபதினா தலை மேலே 2 கை வச்சிருப்பாரு. தலையில் முடியே இல்லைன்னாக்கா இவர் தான் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? அப்படிலாம் நான் சொல்ல போகிறதில்ல சார். இந்த காதோரமாக கையை கொண்டு வந்தாருன்னா சின்ன பாப்பாலேருந்து பெரிய பாப்பா வரைக்கும் இவரை தெரியாத ஆளே இருக்க முடியாதுங்க. பட்டாபில் ஆரம்பித்து இப்போ தேசிய விருது பெற்று பட்டம் கட்டி பறந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கூட இருக்க தமிழ் சினிமாவோட பொக்கிஷம் எம்எஸ் பாஸ்கர் ஐயா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் வாழ்த்துக்களோட ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட கேட்கணுங்கிற விஷயம் எல்லாருமே இதை கேட்டிருப்பாங்க, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பட்டாபியில் ஆரம்பித்து இப்போ வந்து தேசிய விருது வாங்கியிருக்கீங்க. இந்த 40 வருட சினிமா பயணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து ஈஸியாக எதுவுமே கிடைக்கல. அதாவது டப்பிங் ஆர்டிஸ்டாக வாழ்க்கையை தொடங்கி சின்ன சின்ன பிட்டு வாய்ஸ் எல்லாம் பேசி அதுக்கு பிறகு கேரக்டர் பேசுகிற அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு சீரியலுக்கு பேசுகிறதுக்கு போயிருக்கும் பொழுது என்னுடைய நண்பன் ராஜு ஈஸ்வர் மூலமாக நான் வந்து மாயாவி மாரீச்சனில் பண்ண ஆரம்பித்தேன். இறைவனுடைய அருளும் ரசிகர்களுடைய பேராதரவும் விடாமுயற்சியும் உண்மையான உழைப்பும் இது எல்லாம் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது இந்த 40 ஆண்டுகளில் நான் கற்றுக்கிட்டது. நிச்சயமா சார். நீங்கள் வந்து உருவத்தில் ஒரு ரஜினி மாதிரி, உள்ளத்தில் வந்து ஒரு கமல் மாதிரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரு கூடயுமே நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அதாவதுமா ரஜினி அண்ணா கூட நடிக்கும் பொழுது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவர் ரொம்ப பணிவாக அவர் வந்து நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை பாஸ்கர் எல்லாம் அப்படின்னு மேலே கை கம்பார். ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவர் உருவத்து ஒத்து சாயலில் நான் இருக்கேன் அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட், இறைவன் அளித்த ஒரு வரம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். கமல் அண்ணா கூட நடிக்கும் பொழுது எப்படின்னாக்கு அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஆசிரியருக்கு முன்னாடி ஒரு மாணவன் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிக்குவேன். ஏன்னா அவர்கிட்டேருந்து பல விஷயங்கள் கற்றுக்கலாம். அவர் போகும்போது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவருக்கு தெரியாத மாதிரி அவர் என்னென்ன பண்ணுறாரு, எந்தெந்த இதை எப்படி எப்படி மாடுலேட் பண்ணி சொல்கிறாரு, எந்த இடத்துல வந்து எப்படி எதிராளி பேசும்பொழுது ரியாக்ஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்து பார்த்து கற்றுக்கிறது தான். இப்போ கமல் சார் கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க. அதில் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம், உங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்ச ஒரு விஷயம்னா இதுன்னு சொல்லுவீங்க? எல்லாமே எதுன்னு சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு ஸ்டாண்ட் அவுட் ஆகியிருக்கும்ல? அதாவது ரொம்ப இயல்பாக நம்ம பண்ணுறது, ரொம்ப இயல்பாக நடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரை பார்த்து தெரிந்து கொண்டது தானே. ஆரம்பத்தில் வந்து அந்த கால நடிகர்களில் ஐயா எஸ்வி ரங்காராவ் அவங்கள பார்த்தது, பிறகு எஸ்வி சுப்பையாப்பாவை பார்த்தது. இப்போ இருக்கக்கூடியவர்களில் வந்து எங்கள் அண்ணா கலைஞானி கமல் அவர்களை பார்த்து கற்றுக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் ஆரம்பித்தது வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக ஆரம்பிச்சிருக்கிறீங்க, காமெடியனாக. அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ மெயின் ஆர்டிஸ்ட்டாகவும் நீங்கள் நடிக்கிறீங்க. இந்த மெயின் ஆர்டிஸ்ட் என்கிற கதாபாத்திரங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தாமதமாக கிடச்சிச்சு, லேட்டாக கிடச்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது பர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைத்திருக்கு. இப்போது இந்த நேரத்தில் இது நடக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து எழுதப்பட்டிருக்கு. அது இப்போ நடக்குது அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ நம்ம வந்து நீங்கள் மெயின் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுற ரோல்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பார்க்கிங் என்ற திரைப்படத்தில் பண்ண ஒரு கதாபாத்திரம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. மாரலி கிரே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு பக்கா வில்லனாக பண்ணிவிட்டு கடைசியில் உங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பீங்க. ரொம்ப அதாவது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆரம்ப காலத்தில் ஒன்றாக இருந்தவர்கள் கூட ஒருவருக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்வு வருது அப்படிங்கும் பொழுது வராதவர்களுக்கு இவர்கள் மேல் ஒரு பொறாமை வரும், ஒரு இது வரும். அந்த காலத்தில் அவன் என் கூட இப்படி தான் இருந்தான் தெரியுமா, அந்த பேச்சு வரும். நம்மளுக்கெல்லாம் நான் எவ்வளோ தடவை வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா, டீக்கு காசு கிடையாது அவனுக்கு, நான் டீ வாங்கி கொடுத்துருக்கேன். இப்படியெல்லாம் பேசி
தனக்கு வரவில்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தை வந்து ஆற்றிக்கொள்பவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆமாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த இளம்பருதி. அவர் கார் வாங்கிட்டு வந்துட்டார், மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கார் வாங்கினார். அதில் இவனுக்கு என்ன ஆத்திரம்? இவன் மிக்சியே மாற்ற மாட்டான். மிக்சி பிளேடு மாற்றி கொடுன்னா அதையே மாற்ற மாட்டான். ஆனால் காருக்கு போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும். அப்படிங்கும்போது அந்த ஈகோ ட்ரிகர் ஆகுது அவனுக்குள்ள. அது அப்படியே வந்தவன் கடைசியில் வந்து ஒரு பெண், நமக்கும் ஒரு பெண் இருக்குது, நாளைக்கு அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகும், அந்த பெண்ணுக்கும் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இவனுடைய மனசுக்குள்ளே வந்து தான் அவன் வந்து இந்த அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமானம் வெளியில் வருது. அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இயக்குனர் என்னுடைய அன்பு மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ணியிருந்தார். அதை உணர்ந்து நம்ம பண்ணதுனால நமக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கிற அளவுக்கு ஆண்டவன் அனுகிரகம் பண்ணார். ஆமாம் சார். அந்த நேஷ்னல் அவார்டு கிடைச்சது இந்த கதாபாத்திரத்துக்கு. இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் நெகட்டிவிட்டி இதெல்லாம் இருந்துச்சு இந்த கதாபாத்திரத்தில். இது பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கிரிப்ட் சூஸிங் வந்து மாறிச்சா? நகைச்சுவை மட்டும் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் வில்லன் அந்த சார்ந்த கதாபாத்திரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்களா? இல்லை, அப்படி இல்லைம்மா. அதாவது ஸ்கிரிப்ட் சூஸிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா வந்து இந்த கேரக்டர் மக்களுடைய மனசில் போய் பதியுமா, இந்த கேரக்டரில் வந்து நமக்குள் இந்த கேரக்டர் வருமா, இந்த கேரக்டர் நம்மால் சிறப்பாக செய்ய முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து ஆராய்வேன். அது ஒத்துக்கலை அப்படின்னாக்க நிச்சயமாக அந்த கேரக்டர் பண்ண மாட்டேன். இப்போ தமிழ் மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. உங்களுடைய இந்த மேடை பேச்சுகள் இல்லை ஒரு விருது பெறுறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொன்மொழி, பழமொழி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்கிறீங்க. தமிழ் மேலே இருக்கிற இந்த ஆர்வத்தை இத்தனை வருஷமாக அதை எப்படி வச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதுவும் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சிறப்பாக சேர்க்குறீங்க? எப்படிம்மா அதை வந்து நம்ம இது பண்ண முடியும்? உலகிலேயே இனிமையான மொழி எது அப்படின்னு கேட்கும் பொழுது அது அவனுடைய தாய்மொழிங்கிறது தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் 5 பாஷை எனக்கு தெரியும். சரளமாக பேசுவீங்களா? 5 நல்லா பேசுவேன். ஆனால் என்னுடைய தாய்மொழி தமிழை நான் மிகவும் நேசிக்கிறேன். அடுத்ததாக மலையாளம், அடுத்ததாக தெலுங்கு. எனக்கு வந்து தமிழின் மீது ஆர்வம் அப்படிங்கிறது சிறு வயதிலிருந்து ஏற்பட்டது. அது எங்கள் அப்பா என்னை வந்து உட்கார வச்சு பேப்பர் படிக்க சொல்லி ஒரு தப்பு ஏதாவது வல்லினம் இல்லைன்னா தப்பு வந்துன்னா கழுத்து மேலேயே ஓங்கி அடித்து அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. இத்தனைக்கும் அவங்க பெரிய படிப்பாளி கிடையாது. அடுத்தது கலைஞரப்பாவனுடைய வசனங்கள், அடுத்தது சிவாஜி அப்பாவனுடைய நடிப்பு, அவருடைய உச்சரிப்பு, எஸ்எஸ்ஆர் சித்தப்பாவனுடைய வசனங்கள், ஓஏகே தேவரப்பாவனுடைய அந்த துணி, அந்த பேச்சு, இந்த மாதிரி வந்து தமிழில் எவ்வளவோ நடிகர்கள் பிரமாதமாக இருந்திருக்காங்க. ஐயா கிவாஜா அவர்கள் இருந்திருக்கிறாங்க, மறைமலை அடிகள் இருந்திருக்கிறாங்க, ஐயாபுரி பிள்ளை இருந்திருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் வந்து தமிழுக்காக பாடுபட்டவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வரலாறுகளை படிப்பது, அந்த புத்தகங்களை படிப்பது, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இனிமையை ரசிப்பது அப்படிங்கிறது இன்னமும் நான் தமிழில் வந்து இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதை வந்து நீங்கள் இந்த பிறவி முடிவதற்குள் நான் கற்று தேர்வேனான்றது டவுட். நீங்கள் இப்படியே ஒரு முறையும் நீங்கள் வந்து இந்த தமிழை பகிர்ந்துக்கிறதையே உங்களால் பல பேர் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதா உண்மை. சில பொன்மொழிகள்லாம் எனக்கே ரொம்ப பிடிக்கும். அங்கே வானொலியில் அதை நான் வந்து பகிர்ந்துக்கவும் செஞ்சுருக்கிறேன். அதனால தான் இதை நான் உங்ககிட்ட கேட்டேனே. சரி, உங்களை வந்து நம்ம வந்து ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் பார்த்துருக்கோம், வில்லன் கதாபாத்திரத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட காட்ட ஆசைப்படுற ஒரு முகம் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஒரு கதாபாத்திரம் கேட்கலாம். முகம்னா இந்த முகம் தான், வேறு எதுவும் நான் போய் இல்லை, அப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் யூ அந்த மாதிரி. இல்லைம்மா, எனக்கு வந்து மக்களுக்காக போராடி அவர்களுடைய உரிமைக்காக பாடுபட்டு உயிர் விடக்கூடிய ஒரு புரட்சிக்காரன் வேஷத்தில் நடிக்கணும்னு ஆசை. இப்போ உங்களை வந்து ஒரு நடிகராக நம்ம பார்த்துட்டோம். ஆனால் உங்களுக்கு பெயர் பெற்று கொடுத்த ஒரு விஷயம்னா டப்பிங். இந்த டப்பிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுடைய குரல்னே தெரியாத அளவுக்கு ஒரு டப்பிங் பண்ணியிருக்கிறீங்களா? நிறைய கேரக்டர்ஸுக்கு வந்து நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி குர்பக் சிங் தில்லாங்னு ஒருத்தர் அந்த காலத்தில் வந்து ஒரு நேதாஜியினுடைய படையில் இருந்திருக்கிறாரு. அவரை போய் பேட்டி எடுக்கிறதுக்கு சொர்ணவேல்னு ஒரு நண்பர், அவர் இப்போ ஸ்பீல்பர்க் யூனிட்டில் இருக்கார் யூஎஸில். அவர் போய் ஒரு தடவை பேட்டி எடுத்துகிட்டு வரும்பொழுது வந்து அவருடைய அந்த ஜென்ரேட்டர் சவுண்டெல்லாம் வந்துருச்சு. அதனால் இது என்ன பண்ணுறது அப்படிங்கும்பொழுது ஒரு தியேட்டரில் மேனேஜராக இருந்தவர், நீங்கள் பாஸ்கர் அண்ணனை கூப்பிடுங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ நான் போய் பார்க்கும்போது அவர் வாய்ஸ் கேட்குது, அந்த சவுண்டு வருது, ஜென்ரேட்டர் சவுண்டு வருது.
அதோடு விட்டால் ஒரு பெரிய ரசிக்கும்படியாக இருக்காது அப்படிங்கிறதுனால அதை டப் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது நான் பேசின ஒரு நார்த் இந்தியன் இங்கிலீஷு ஒரு 82 வயசு இருக்கும் அப்போவே அவருக்கு. நான் சொல்கிறது ஒரு 20-30 வருஷம் முன்னாடி. எனக்கு ஒரு 3 hours டைம் கொடுங்க சார், நான் பேசுகிறேன் அப்படின்னா சரின்ட்டு போய் பேசி பார்த்தேன். ஆஃப்டர் த வார் பிரிட்டிஷ் வாண்டட் டு ட்ரை INA people. The survivors who joined the Indian National Army from அப்படின்றாங்க. The Indian Army of the British. Well அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் இன்னும் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு இது. அப்போ நான் பேசும்பொழுது அவர் சொன்னார், சார் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ண முடியுமானாரு. பாருங்கள் சார், டேக்கில் பாருங்கன்ட்டு பேசினேன். After the war, British wanted to try INA people. The survivors who joined the Indian National Army from the Indian Army of the British. Well, we know we have to meet death, shoot death. If we caught by the British government, Shahnaz was his brother was there. My brother was there on the British side. We are lifting our guns against our own brothers. இப்படிலாம் ஓ மை காட், எனக்கு இதுலேருந்து கம்போஸ் ஆகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் ஷேக் கூட அந்த லாஃப் அந்த ஆக்சன் எல்லாத்தையும் எப்படி ஒரே இதில் கொண்டு வர, அதாவது பேசிக்கிட்டே வரும்போது எண்டில் வந்து அந்த மூச்சு தம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லாமல் அப்படி குரல் மங்கும். இது எல்லாவற்றையும் நான் பண்ணினேன். அவர் அப்படியே பேசியிருந்தது அப்படியே பேசினேன். தத்ரூபமாக இருக்கு சார். அதான் சொல்கிறேம்மா, நான் என்ன சொல்கிறேன்னாக்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேம்மா, பெரிய அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆசானெலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுறது டப்பிங் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு கொஞ்சம் அந்த உருவத்திற்கு தகுந்த மாதிரி குரலை பொருத்துகிற அந்த மிமிக்ரி வித்தையும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸ்லாங்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதை வச்சு தான் இப்போ ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். பாட்டி வடை சுட்ட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது ஒரு 5 விதமான ஸ்லாங்கில் வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதுதான் வந்து சீக்வன்ஸ். ஒரு ஊரில் ஒரு பாட்டி மரத்தடியில் அமர்ந்து வடை சுற்று விட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு காகம் வேகமாக பறந்து வந்து, ஏனுங்க எவ்வளோ அருமையான வடை பாருங்க, இந்த வடையை மட்டும் நம்ம தூக்கி போனோம்னாக்க எவ்வளோ நல்லாயிருக்கும் என்று அந்த வடையை தூக்கி கொண்டு பறந்தது. பறந்து செல்லும் பொழுது வடையை திருடி கொண்டு போகிறது அந்த காகம் என்கின்ற ஆத்திரத்தில், காலங்கத்தால் வந்து உட்காந்து வடை சுட்டுங்கிறேன், இங்கேருந்து வந்து தூக்கும்போது வந்துடுச்சு பற்றியா இது சனியை, நீ எங்கள் சனியை சனீஸ்வர பகவானுக்கு வாகனம்னு சொல்லுவாங்க. மரத்தின் மீது சென்று அமர்ந்த காகம் அருமையான வடையை தூக்கிட்டு வந்துட்டோம், எப்படியாவது இன்றைக்கி ரசித்து சாப்பிட்ணும் என்று எண்ணிக்கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு நரி காக்கா எங்கேருந்தோ வடையை தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கு. இது எப்படி விட பிடிச்சி இழுத்துட வேண்டியது எப்படியாவது இன்றைக்கி. காக்கா நீ அந்த பாட்டுக்கிட்ட இருந்தாலும் வடையை தூக்கிட்டு வந்த, நீ நல்லா அழகாக இருக்கிய, ஒரு பாட்டு பாடு அப்படி. இது வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கில் கேட்டது. காகமும் அதை பார்த்துவிட்டு இப்போது மதுரை தமிழில் பேச ஆரம்பித்தது. நான் வடை தூக்கிட்டு இருந்தோம், உனக்குன்னா நீ அவன் சோழியை பார்த்து பேசாமல் போ, என்கிட்ட வந்து ஏன் சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்க என்று இழுக்க ஆரம்பித்தது. இருந்தாலும் நரி விடாமல் கேட்க காகம் கா என்று வாயை திறந்து பாட வடையை கீழே விழுந்ததனால் நரி அந்த வடையை கபக்கென்று வாயில் கவிக்கொண்டு குடு என்று ஓடி போச்சு என்று. இன்கிரெடிபிள். காதர், உடலுக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தர் கூட அவருடைய போதனைகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம உடலை அழகுபடுத்துறதை விட மனசை அழகா வச்சுக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு இலக்கை செட் பண்ணி அதை நோக்கி பயணித்து தன்னுடைய 67வது வயசுல தேசிய விருது பெற்ற ஒருத்தரை தான் நான் சந்திச்சேன். அவர்கிட்ட இப்ப நீங்களா கேள்வி கேட்க போறீங்க. வணக்கம் சார், நீங்க ரீசெண்டா சண்டை மாறுதம்னு ஒரு வசந்தம் டிராமால நீங்க நடிச்சிருந்தீங்க.
அதில் உங்கள் அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. ரொம்ப அற்புதமான அனுபவமாக இருந்தது. இது சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட்டு, சிந்தாரிப்பேட்டை ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, நடிகர்கள் தான். அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டு, எதிரில் நடிப்பவர் அந்த கேரக்டர் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதற்கு தகுந்த மாதிரி நடித்தால் சிறப்பாக இருக்கும். அவர்களோடு இணைந்து பணியாற்றியதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வணக்கம் சார். நீங்கள் நிறைய படத்தில் நடிச்சிருக்கீங்க, நிறைய கேரக்டர் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க, வாய்ஸ் ஓவர் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்கீங்க. மக்கள் எப்படி உங்களை கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்க? எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு அண்ணன்னு கூப்பிட்டாலும் பிடிக்கும், மாமான்னு கூப்பிட்டாலும் பிடிக்கும், மச்சான்னு கூப்பிட்டாலும் பிடிக்கும், சித்தப்பான்னு கூப்பிட்டாலும் பிடிக்கும், அப்பான்னு கூப்பிட்டாலும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் என் மகள் வயதை ஒத்த பெண்கள் என்னை அப்பான்னு கூப்பிட்றத நான் ரொம்ப விரும்புவேன். சில பேர் சில பெண்கள் அங்கிள்னு கூப்பிடுவாங்க. சில குழந்தைகள் அதாவது அவர்களுடைய தாயார் என்னை அண்ணான்னு கூப்பிட்டாக்க அவங்க மாமான்னு கூப்பிடுவாங்க. அந்த குழந்தைங்க உறவுமுறை சொல்லி அழைப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய பேர் பட்டாபின்னு தான் கூப்பிட்றாங்க. தூங்கும்போது பட்டாபி சார்னு கூப்பிட்டா கூட எந்திரிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. வணக்கம் சார். நீங்கள் நிறைய கலைஞர்களோட நடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு யாரோட நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது? அப்படி இல்லாமல் எனக்கு எல்லோரோடும் இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. நிறைய நடிகர்களோடு நான் நடித்திருக்கிறேன். நான் நடித்து அந்த படம் வெளிவராமலும் போயிருக்கிறது. தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களோடு நான் நடித்திருக்கிறேன். அந்த படம் வரவில்லை. அதுக்கப்புறமா அவர் ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டார். அவர் கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை. என்னுடைய அண்ணன் மகன் தம்பி சிம்பு அவர்களோட ஒரு படத்தில் நடித்தேன். அந்த படமும் என்ன காரணத்தினாலும் நின்று போச்சு. அவர் கூட நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. மற்றபடி எல்லா கலைஞர்களோடையும் நடித்திருக்கேன். என் மகன் MS பாஸ்கருடைய மகன் ஆதித்யா பாஸ்கர் அவர்களோடு கூட நான் ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன். நிச்சயமாக அவர் கூடவும் இணைந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. எல்லோரோடும் இணைந்து நடிக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு உண்டு. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு செக்மெண்ட்ப்பா. அது என்னன்னா, நான் சில படங்கள் உங்ககிட்ட காட்ட போகிறேன், புகைப்படங்கள். அதில் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்ல போகிறீங்க. முதல் படம் எங்கள் அண்ணன், என்னுடைய அம்மா, அமரர் கேப்டன் அவர்களோடு இந்த தர்மபுரி படத்தில் நான் நடித்தது. அது சில சீன்ஸில் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அவர் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருப்பார். யோ அவன் என்னையா நீ அவங்க பின்னாடி போய் நான் போய் கையை கட்டிக்கிட்டு நிற்கிறதா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நான் பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனால் அவ்வளவு அற்புதமாக ஒரு சிறிதளவும் ஒரு ஈகோ இல்லாமல், அது அந்த படத்தினுடைய பூஜை அன்னைக்கே பத்திரிகை நிருபர்கள், ஊடகத்துறை அன்பர்கள் எல்லாரும் போய் கேட்கும்போது, இந்த படத்தில் நாம் ஹீரோ கிடையாது, என் தம்பி பாஸ்கர் தான் ஹீரோ, அவனை போய் கேளுங்கன்னாரு. ஆனால் என்னென்ன இப்படி சொல்லுங்க, உண்மையை தானே சொன்னோம் போயா அப்படின்னு அவ்வளவு ஜாலியாக 8 கிலோ வெயிட்டு ஏறினேன் அந்த படத்துக்கு போயிட்டு. பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு என்னை சாப்பிட வச்சு அழகு பார்த்து போயிட்டார். நிச்சயமாக எங்கே இருந்தாவது ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நிச்சயமா இது இந்த பிறப்பில் நான் அவர் கூட பழகினது, அவருக்கு என்னை உட்கார வச்சு அவர் ஒரு பெற்ற தாயினும் மேலாக அவர் எனக்கு சாப்பாடு போட்டு அதேமாதிரி நடிக்க வச்சு எனக்கு வாய்ப்பை கொடுத்து இன்னும் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது என்னன்னா, இந்த ஒரு காட்சி இது என்னென்னா, காஜலுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு போயிடுறது. இந்த மாதிரி அப்படின்னு தம்பி ராஜேஷ் ஆலியனால் அழகுராஜா படத்தில் என்னை கூப்பிட்டு சொல்லும் பொழுது நான் அப்படியே ஒரு சரி ரைட்டு, இது தெருவில் இவன் சவுக்கில் அடிச்சுக்கிட்டு ஆடுறவன், இவனுக்கு கூட பெரிய டான்ஸ் மாஸ்டர்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. இது யார் ஸ்டைலில் எடுக்கிறது அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது தான் என்னுடைய அன்பு சகோதரர் டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டருடைய ஸ்டைல் எடுத்தேன். பட் காஜல் என்னை பாப்புன்னு தான் கூப்பிட்டோம். பாப்புன்னா அப்பான்னு.
Bapu, I can't understand what you are speaking, but I can't control my laugh. அது மாதிரி தானு அண்ணா, கலைப்புரி தானு அண்ணா, என்னையா எப்படி பண்ணி வச்சுருக்கிறார், சிவசங்கர் மாஸ்டர் ஸ்டைல் அப்படியே பண்ணியிருக்கேன். சிவசங்கர் மாஸ்டர் ஃபோன் பண்ணி என் ஸ்டைல் அப்படியே பண்ணியிருக்க பிரமாதம் அப்படின்னாரு. அந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தரை பார்த்துக்கணும். சாலையில் வந்து எவ்வளவோ கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம ரோட்லேயே எவ்வளவோ கேரக்டர்ஸ். அவங்களாம் வந்து கேரக்டர்னு நம்ம உணரணும் இந்த மாதிரி அப்படின்ட்டு. இதெல்லாம் எங்கள் சிவாஜி அப்பா சொன்னதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். வாழ்க்கையில் நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கணும். இது எல்லாத்த பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக நடிப்பு துறையில் எப்படி வந்து சாதிக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நம்மளுடைய நேயர்களும் உங்ககிட்டேருந்து நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. இந்த ஒரு நொடியில் வந்து நம்ம நேயர்களுக்கு திருநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லிடுங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை விட இளைஞர்களுக்கு, சிறியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். என்னை விட பெரியவர்களிடமிருந்து நான் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறேன். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும். அதே மாதிரி நான் வந்து எல்லாத்துலேயும் சொல்கிறது தான், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத துணையும். அதில் ஒரிஜினல் வந்து அன்பகலாத மனைவியும்னு இருக்கும். மனைவிக்கு கணவனிடமிருந்தும் கணவன்கிட்டருந்து மனைவியும் எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் ஆகிய 16 செல்வங்களையும் பெற்று எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும். இந்த மனசுக்குள் இருக்கக்கூடிய இந்த பொறாமைகள், விரோதங்கள், இது எதுவும் இல்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கும் அவர்களுக்கு சுகமான வாழ்வு கிடைக்கட்டும் அப்படின்றத வந்து இறைவன்கிட்ட எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காக, மற்றவர்களுக்காக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இது திருநாள் திருவிழா விசாக தின சிறப்பு நிகழ்ச்சி. இப்போ 3 ஜிம் பாடி கைகளில் நம்ம அட்டைகளை கொடுக்க போகிறோம், கார்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் லவ் லெட்டர் எழுத போகிறது இல்லை, ஆனால் உங்கள் வயசில் இருக்க பெண்மணிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறது எழுத போகிறீங்க. சிங்க பெண்ணின் கிறுக்கல்கள். கிறுக்கல்களா? To all the girls, we are much stronger than we think we are. A woman's body is capable of so many things and we should never neglect our health for any reason. The body that brings a life into this world deserves to be taken care and loved. Challenge yourself and love yourself no matter however you are. இது அவங்க சொல்லும் போது நிச்சயமாக இதை அவங்கக்கிட்ட சொல்லிப்பாங்க. புனிதா, இது நீங்கள் உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை தான் கடைபிடிச்சி இப்போ அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. நிச்சயமா ஆழமாக யோசிச்சிருக்கிறாங்க. வெரி நைஸ். ஓகே, அடுத்தது சைலஜா. Dear ladies, find your purpose and strength, stay motivated and consistent in your journey and reach for the stars. You are stronger than you know. வெரி நைஸ். அவங்க ரொம்ப அழகாக செய்தி வருது. குழந்தை கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. சரி, நீங்கள் தான். Dream big, achieve bigger. There is no limits and no age to stop you from your goals. Believe in yourself and your light. இவங்க 3 பேரும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆண்களுக்கும் அது பொருந்தும். உண்மையில உற்சாகம் இருந்தது, நல்லா மோட்டிவேட்டிங்காக இருந்தது. இந்த விசாக தினத்தில் எப்படி புத்தர் வந்து நம்ம மனதை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரோ, நீங்கள் நம்ம உடலையும் சரியாக வச்சுக்கணும், அப்போ தான் மனமும் சரியாக இருக்குன்னு எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை வெறும் கையோட நம்ம கொண்டு வீட்டுக்கு அனுப்ப போகிறதுல உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டு. Thank you so much. நம்ம வசந்தம் ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். வசந்தம் ரசிகர்கள் அனைவருக்கும் விசாக தின வாழ்த்துக்கள்.